அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பல போராட்டங்களுக்கு மத்தியில் நம்ம கோங்கோ ஆஃப்ரிக்காவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோங்கோவுடைய நிலை எப்படி இருக்குது, அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த இடத்துல நம்மளுடைய தொன்போஸ்கோ அருட்பணியாளர்களுடைய பங்கு எப்படி இருக்குது, இந்த மக்களை வளர்க்கறதுக்காக என்னென்ன செயல்கள்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்றதனுடைய சிறு குறிப்பை தான் பார்க்குறோம். வர வாரங்களில் வர நாட்களில் நம்ம மேலும் பல நல்ல விஷயங்களை எப்படியெல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்து செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். முறையாக நம்மளுடைய காணொலியை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல முறையில் தரையிறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் வேறு வழி இல்லாமல் $20 லஞ்சமாக கொடுத்துட்டு இமிக்ரேஷனை முடிச்சுட்டு நம்ம இடத்த பார்த்து போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துங்களில் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறாங்க மக்கள். பாருங்கள், கார்லாம் தொங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப வறுமையான ஒரு நிலை. மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எதையும் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான். இங்கே நிறைய வழிவரி, கொள்ளை, இந்த மாதிரி நிறைய இதை நம்ம பார்க்கலாம். ரோட்லேயே அவ்வளோ பேர், அவ்வளோ ஒரு டிராஃபிக்கான ரோடு இருந்தாலும் அவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற மக்களை தேடி சென்று இந்த மக்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லித்தரதாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் மேம்படுத்துகிறதா இருக்கலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் அவர்களுக்கான நல்ல காரியங்களை நம்மளுடைய டோன் போஸ்கோ நிறுவனம் இவர்களுக்கு செஞ்சிட்ருக்குது. அதில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. பாருங்கள், பிள்ளைகள் எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இது நம்மளுடைய நிறுவனத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி, மேலும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் என்னை உற்சாகத்தோடு வரவேற்றதையும் நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வளன். Seigneur Jésus.